கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸில் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டுக்காக 400 சப்ஜெக்ட் கோடில் நடந்த எக்ஸாமோட ஆன்சர் கீ 1 by 1 பார்ப்போம். இதில் வெறுமனே ரெனியூபிள் எனர்ஜி ஃபஸ்ட் பார்ப்போம். First question, as per MNRE, wind farm requires dash in sites having wind power density in excess of dash at 50 meter hub height. இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னா ரெனியூபிள் எனர்ஜி சோர்சஸ் அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ்ங்கிற புக்கில் டைரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. விண்ட் ஃபார்முக்கு எவ்வளோ 12 hectares per megawatt in sites of having wind power density in excess of 200 watt per meter square at 50 meter hub height. ஸோ என்ன கரெக்ட் ஆன்சர்னா ஆப்ஷன் C. Next question. Based on specific energy Ragon plot arranged in ascending order. இது Ragon plot நிறைய கிராஃப் மட்டும்தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச பேப்பர்ஸில். இதில் ஃபியூவல் செல், லெட் ஆசிட் பேட்டரி, லித்தியம் அயன் பேட்டரி, எலக்ட்ரோலிட்டிக் கெப்பாசிட்டர், ஆக்சுவலி சூப்பர் கெப்பாசிட்டர். ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் A 4 5 2 3 1 அசெண்டிங் ஆர்டர். எலக்ட்ரோலிட்டிக் கெப்பாசிட்டர் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் சூப்பர் கெப்பாசிட்டர், லெட் ஆசிட் பேட்டரி, லித்தியம் அயான் அண்ட் தென் ஃபியூவல் செல். இதுக்கு வந்து பேட்ரிஸ் அண்ட் சூப்பர் கெப்பாசிட்டருங்கிற புக்கிலேருந்து எடுத்திருக்காங்க. இதுக்கு கிராஃபாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு சூப்பர் கெப்பாசிட்டர் இருக்குது, அப்புறம் லித்தியம் அயான் பேட்ரிஸ் இருக்குது, அப்புறம் ஃபியூவல் செல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இது மாதிரி இன்னொரு 2-3 இடத்துலேருந்து எடுத்திருக்காங்க. இது ஆக்சுவலி எந்த ஸ்டாண்டர்டான ஆத்தர் புக்லேருந்து எடுத்திருக்காங்கங்கிற ஐடியாவே இல்லை எனக்கு. ரெகான் பிளாட்ஸ் வந்து 2-3 புக்லேருந்து இருக்குது. ஸோ இது வந்து ஏஇலேருந்து எடுத்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டேட் த அட்வான்டேஜ் ஆஃப் விண்ட் எனர்ஜி. விண்ட் எனர்ஜி சாதாரணமாக என்னென்ன அட்வான்டேஜ்? டிசைன் இஸ் காம்ப்ளெக்ஸாக? இல்லை. விண்ட் எனர்ஜி இஸ் இரெகுலராக? இல்லை. எனர்ஜி டேப்டு ஃப்ரீ ஆஃப் ஃபியூல் காஸ்ட்டா? எஸ், எக்ஸாக்ட்லி. விச் ஆர் கேபிட்டல் இன்டென்சிவ்? கொஞ்சம் அதிகம் தான், பட் அதெல்லாம் அட்வான்டேஜில் வராது. ஸோ எனர்ஜி டேப்டு ஃப்ரீ ஆஃப் ஃபியூல் காஸ்ட் தான் கரெக்ட் ஆன்சர். தென் ஃபோர்த், இண்டக்ஷன் ஜென்ரேட்டர் கண்ட்ரோல்ஸ். இது இண்டக்ஷன் ஜென்ரேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷனில் வருதா இல்லை கண்ட்ரோலரில் வருதான்னு தெரியல. இது வந்து இண்டக்ஷன் ஜென்ரேட்டர் கண்ட்ரோலர் ரொம்ப ரேண்டமாக தான் எடுத்திருக்காங்க. இது எப்படி எந்த டாபிக் கீழே வருதுங்கிறது தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆன்சர் வந்து போத் வோல்டேஜ் ஆஸ் வெல் அஸ் ஃப்ரீக்வன்சி. ஏன்னா இண்டக்ஷன் ஜென்ரேட்டர் வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா வோல்டேஜையும் கண்ட்ரோல் பண்ணலாம், ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் பண்ணலாம். அது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன்ஸில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்மால் ஹைட்ரோ பவர் பிளான்ஸ் ஹேவ், அதாவது SHPs ஹேவ், ஸ்மால்னு வார்த்தையிலே இருக்குது. நமக்கு ஆப்ஷனே ஆன்சர் B, லோ ஹெட் அண்ட் ஸ்மால் கெப்பாசிட்டி. வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் கிரிட் ஷார்ட் சர்க்கியூட் இம்பிடன்ஸ் ஆங்கிள் ரேஷியோ ஃபார்முலா? ஸோ அதிலே இருக்குது இம்பிடன்ஸ் ஆங்கிள்னாலே நமக்கு X/R. இதுவும் புக்லேருந்து தான் எடுத்திருக்காங்க, ரெனியூபிள் எனர்ஜி சோர்சஸ் அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் புக்கில். கிரிட் ஷார்ட் சர்க்கியூட் இம்பிடன்ஸ் ஆங்கிள் ரேஷியோ இஸ் X/R ரேஷியோ. இந்த ரேஷியோ நமக்கு குறைஞ்சிச்சுன்னா வோல்டேஜ் டிவியேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7th கொஸ்டின், டோட்டல் பவர் டெவலப்டு பை த விண்ட் ஸ்ட்ரீம் இஸ். பவர் டெவலப்புக்கு நமக்கு டேரெக்டாக ஃபார்முலா தெரியும், P = 1/2 rho AV3. Grid connected wind generator usually have maximum penetration of. இது மோஸ்ட்லி ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் A 10 to 20%. இது எங்கே இருக்குது அப்படின்னா நிறைய இடங்களில் நான் தேடி பார்த்தேன். இது ChatGPTலேருந்து போட்டப்போ எனக்கு இந்த சோர்ஸ் தான் வந்துச்சு. அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் PhD 2013 கேட்டிருக்காங்க. இந்த நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. கிரிட் கனெக்டட் விண்ட் ஜென்ரேட்டர்ஸ் ஆர் யூஸ்வலி ஹேவ் மேக்ஸிமம் பெனட்ரேஷன் ஆஃப் 10 to 20% தான் ஆக்சுவல் ஆன்சர். இது வந்து நிறைய ரிப்பீட்டடாக கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய GTU MCQS கொஸ்டின்ஸ்லையும் அடிக்கடி கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி தான் அது. கிரிட் கனெக்டட் விண்ட் ஜென்ரேட்டர் யூஸ்வலி ஹேவ் த மேக்ஸிமம் பெனட்ரேஷன் ஆஃப் ஆப்ஷன் A 10 to 20%. 9th one, which electric vehicle architecture involves 2 power sources feeding power to propel the vehicle? இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ங்கிற டாபிக் கீழே வருது. இதோட கரெக்ட் ஆன்சர் parallel hybrid. இதுவும் ரெனியூபிள் எனர்ஜி அண்ட் ஆக்சுவலி எனர்ஜி ஸ்டோரேஜ், ரெனியூபிள் எனர்ஜி, மாடர்ன் ஹைப்ரிட் எனர்ஜி, ஸ்மார்ட் கிரிட் அப்படின்னு சொல்லி ஒரு 5 செட் ஆஃப் புக்ஸ் இருக்குது, டெக்ஸ்ட் புக்ஸ். ஸோ அதில் மாடர்ன் எலக்ட்ரிக் ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸ் நான் அந்த புக் முடிஞ்சால் ஷேர் பண்ணுறேன்.
அந்த புக்கில் இருக்குது. ஸ்பீட் கப்ளிங் பேரலல் ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் 2 பவர் பிளான்ட்ஸ் என்னென்னா நமக்கு அதோட ஸ்பீடை கப்பிள் பண்ணுவாங்க. 2 பவர் பிளான்ட்டோட ஸ்பீடை கப்பிள் பண்ணுவாங்க பேரலல் ஹைப்ரிட் ட்ரெயின்ஸ் அப்படின்றது நமக்கு டேரெக்டாக சொல்லியிருக்காங்க. மாடர்ன் எலக்ட்ரிக் ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸ் அண்ட் ஃபியூவல் செல்ஸ் இந்த புக்லேருந்தே எடுத்திருக்காங்க டைரக்ட் கொஸ்டின். Next one, the polymer electrolyte membrane fuel cell is also termed as, இது ஃபர்ஸ்ட் லைன்லேயே இருக்கும். பாலிமர் எலக்ட்ரோலைட் மெம்பரேன் ஃபியூவல் செல்ஸ்னால் என்னென்னா புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் ஃபியூவல் செல்ஸ். இதோட கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் ஃபியூவல் செல்ஸ். இது ஒரு ரெனியூபிள் எனர்ஜி சோர்சஸ் புக்கில் இருந்து தான் அந்த புக். Renewable Energy Sources and Emerging Technologies by D.P. Kothari, K.C. Singhal, ராகேஷ் ரஞ்சன். இந்த புக்லேருந்து அவங்க எடுத்திருக்காங்க. மெனி கொஸ்டின்ஸ் இதுலேருந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன், the device used to measure 50 or 60 hertz sinusoidal waveform of voltages and current at high sampling rate up to 1200 samples per second using a microprocessor and GPS is phasor measurement unit. ஆக்சுவலி இது வந்து எனர்ஜி ஸ்டோரேஜ் அப்படின்றதுலேருந்து தான் எடுத்திருக்காங்க. ஸ்மார்ட் கிரிட் டெக்னாலஜிஸ்லேயும் வரும். மோஸ்ட்லி ஸ்மார்ட் கிரிட் அப்படின்ற டாபிக் படிக்கும்போது இந்த ஃபேஸார் மெஷர்மெண்ட் யூனிட்ங்கிறது நிறைய இடங்களில் வரும். ஸோ ஃபேஸார் மெஷர்மெண்ட் யூனிட்டோட டெஃபினேஷனே இதுதான். It measures 50 to 60 hertz sinusoidal waveform of voltages and currents at a high sampling rate up to 1200 samples per second and with high accuracy. ஸ்மார்ட் கிரிட் டெக்னாலஜிங்கிற புக்லேருந்து எடுத்திருக்காங்க. And the next question, 12th one, during daytime the surface wind flows from sea to land. ஆக்சுவலி அதுதான் கரெக்ட் ஆன்சர். டே டைமில் நமக்கு காற்று எங்கேருந்து அடிக்குன்னா சீலேருந்து லேண்ட், அப்படியே அது ரிவர்ஸில் இருக்கும் நைட் டயத்தில். ஸோ இதுவும் ரெனியூபிள் எனர்ஜி சோர்சஸ் அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜிஸுங்கிற புக்கு டேரெக்டாகவே இருக்குது. கோஸ்டல் ஏரியாஸில் ஹீட் லோவஸ்ட் ப்ரெஷர், த விண்ட் தஸ் ப்ளோஸ் ஃப்ரம் sea to land during day and from land to sea during night. That's the correct answer. 13th one, in a horizontal axis wind turbine gearbox is located. ஹரிசாண்டல் ஆக்சஸ்னாலே நேராக இருக்கிறது, மேலே தான் நமக்கு விண்டு பாக்ஸ் ஃபுல்லாகவே அந்த கண்ட்ரோலர் பாக்ஸு அந்த பிளேட்ஸ் எல்லாமே மேலே தான் இருக்கும். ஸோ அட் த டாப் ஆஃப் த டவர். ஆன்சர் ஆப்ஷன் சி. இது எஃப்ஐஆர் ஃபில்டர்ஸ்க்கு வந்துடும், பட் அதையும் பார்ப்போம். தேர் ஆர் டேஷ் வேஸ் இன் விச் finite word length affects the performance of FIR digital filters. The answer is option C, 4. அடுத்து, in 15th one, in solar PV system FSCC maximum power point tracking IMPP can be estimated by multiplying ISC by a constant value K where. அதுக்கு வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 0.78292. இது எங்கே இருக்குது அப்படின்னா, இது ஒரு ஜேர்னல் பேப்பர்லேருந்து தான் எடுத்திருக்கேன். இந்த ஃப்ராக்ஷனல் ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட் மெத்தடில் அதுக்கு கொடுத்துருக்காங்க. இது அப்படியே இந்த கொஸ்டினில் இருக்கிற லைன் அப்படியே இருக்குது பாருங்கள். IMPP இஸ் ஜஸ்ட் அபவ் த ISC ஆஃப் PV. IMP is equal to Q into SC. ஸோ அதோட ரேஞ்ச் என்னென்னா 0.78291. இங்கே 92ன்னு கொடுத்துருக்காங்க, 91. ஸோ இது ரெண்டுமே அப்ராக்சிமேட்டாக கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 16th one, typically a silicon solar PV module of 1 square feet gives peak output power of dash. ஸோ இதில் எல்லாமே கிலோவாட், மெகாவாட், டெராவாட்லாம் இருக்குது. நமக்கு 1 ஸ்கொயர் ஃபீட்டு தான் இருக்கும். ஸோ 10 to 12 வாட்ஸ் தான் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி. 1 electrical energy unit is equal to 1 kilowatt hour which is equivalent to. நமக்கு 1 kilowatt hourனா நமக்கு 3600 கிலோ ஜூல்ஸ்னு தெரியும். ஆப்ஷன் ஏ. இதுக்கப்புறம் டிஎஃப்டி வந்துருச்சு. காம்ப்ளெக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ரெக்வயர்ஸ் ஃபார் 16 பாயிண்ட் டிஎஃப்டி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 256. இது அடுத்த சப்ஜெக்டில் பார்ப்போம். வாட் இஸ் த பெஸ்ட் டைம் டு யூஸ் சோலார் பேனல்ஸ் டு ரிசீவ் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன்? நமக்கு மேக்ஸிமம் வெயில் எப்போ வரும்? 11 AM to 2 PM. ஆன்சர் சி. அது பேர் சோலார் நூன்னு சொல்லுவாங்க. 20th, measure of solar radiation shows that 99% of sun's radiation is obtained up to a wavelength of. இதுவும் ரெனியூபிள் எனர்ஜி சோர்சஸ் புக்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. ஆன்சர் சி.
3 micrometer. Which instrument is used to measure solar radiation? Solar radiation வச்சு மெஷர் பண்ணுறதுக்கு பைரனோமீட்டர் மட்டும்தான், மற்றது எதுவுமே வராது. ஜென்ரலில் தெரிஞ்சிருந்தாலே எழுதிடலாம், பட் இது நம்ம படிச்சிருக்கோம். டைரக்ட் கொஸ்டின். பைரனோமீட்டர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்லி பேர்டு? இது வந்து சோலான்கி ரெனியூபிள் எனர்ஜிங்கிற புக்லேருந்து எடுத்திருக்காங்க. வேர்ல்டு வைடு பொட்டென்ஷியல் ஆஃப் டைடல் எனர்ஜி அதெல்லாமே நான் அதோட ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணுறேன். ரெனியூபிள் எனர்ஜி டெக்னாலஜி எ ப்ராக்டிக்கல் கைடு ஃபார் பிகினர்ஸ்ங்கிற புக்கில் வேர்ல்டு வைட் ரிசோர்ஸஸ் ஆஃப் சோலார் எனர்ஜி ஆர் டூ ஹை கம்பேர்ட் டு ஃபோசில் ஃபியூல்ஸ். அதில் இங்கே இருக்குது பாருங்கள், விண்ட் எனர்ஜி ரிசோர்ஸஸ் ஆர் அபவுட் 370 டெராவாட் 10^12 வாட். சோலார் எனர்ஜிக்கு 89,000 டெராவாட். ஃபாசில் ஃபியூவலுக்கு 2004 இயரில் 15 டெராவாட். வேர்ல்டு வைட் பொட்டென்ஷியல் ஆஃப் டைடல் எனர்ஜி 63,800 மெகாவாட். அதேமாதிரி ஜியோ தெர்மல் கேட்கல, இருந்தாலும் பார்த்து வச்சுக்கோம், 62,500 மெகாவாட்ஸ். இது வந்து டேபிளும் கொடுத்துருக்குறாங்க, இது வேணா பார்த்துக்கலாம். பட் இதுக்கு ஆக்சுவல் கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாசில் ஃபியூவலுக்கு இப்போ தான் 15ன்னு பார்த்தோம், இங்கே 5ன்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும்தான் ராங், மற்றது எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 4 எங்கே இருக்குது? டி. அதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். இங்கே ஃபாசில் ஃபியூல்ஸ் 15ன்னு இருக்குது. Energy from the sun received on a unit area perpendicular to the solar rays at the mean distance from the sun outside the temperature வந்து solar constant சொல்லுவாங்க. இதுக்கு solar constant வேல்யூ டேரெக்டாக கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். 1367 வாட் per மீட்டர் ஸ்கொயருங்கிறது நமக்கு தெரியும். ஆன்சர் பி. What are the main features of renewable energy sources? மெயின் ஃபீச்சர் என்னது? அது திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும், எக்ஸாஸ்ட் ஆகாது. ஸோ ஆன்சர் டி. ஸ்டோரபுளா, எரேசபிளா, டிப்ளீட்டபிள்னா மெயின் ஃபீச்சர் தான் கேட்குறாங்க, திரும்ப திரும்ப அது வந்துட்டே இருக்கும். டிப்ளீட்டபிள்லாம் வராது. ஹவு மெனி சோலார் செல்ஸ் ஆர் கனெக்டட் டுகெதர் டு கெட் மினிமம் 12 வோல்ட் ஃப்ரம் அ சோலார் பேனல்? இது 25th கொஸ்டின். 36 செல்ஸ். நமக்கு மோஸ்ட்லி சோலார் பேனல்ஸ் வந்து செல்ஸ் எவ்வளோ கனெக்ட் பண்ணுவாங்க? 36, 60, 72 அப்படி தான் இருக்கும். ஸோ அதில் மினிமம் ரேஞ்சுன்னு பார்த்தா 36. ஸோ ஏன்னா ஒரு சோலார் பேனல்லேருந்து 12 வோல்ட் எடுத்தாலுமே அது 12 வோல்ட்டாக ஆக்சுவலி கிடைக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ அதில் 36 செல்ஸை கனெக்ட் பண்ணால் தான் நமக்கு மினிமம் 12 வோல்ட் கிடைக்கும். அது சோலார் பேனலோட சீரிஸ் கனெக்ஷன் பார்த்தா ஒருத்துலேயும் 12 வோல்ட் கனெக்ட் பண்ணியிருந்தாலுமே நமக்கு அவுட்புட் வந்து 36 வோல்ட் கிடைக்குது. எல்லாத்தையுமே வோல்டேஜ் ஆட் பண்ணால் சீரிஸ் வோல்டேஜ் 36. அது மினிமமாகவே இருக்கிற ரேஞ்சே நமக்கு 36 தான் அதில். ஸோ இதுக்கப்புறம் வரது எல்லாமே அடுத்த டாபிக் படித்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.